பேச பேசுங்க, என்னோட பேச சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. பரலோக ராஜ்யத்தினுடைய மறைவான மன்னாவை நீர் பிட்டு தருவீராக. மறைபொருளை வெளிப்படுத்தும், மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவீராக. வெளிப்பாடுகளை தாரும். எங்கள் உள்ளத்தோடு நீர் பேசும். இருதயக்கரங்களை திறந்து கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். செவிகளை விருத்த சேதனம் செய்திருக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மே காட் பிளஸ் யூ. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அடியேன் உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3, 4, 3 வசனத்தை வாசிப்போம். கரங்களை உடுத்தி ஒரு அலையிலே சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி நிமிர்ந்து நில்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நிமிர்ந்து உட்காருங்க, குனிந்து உட்காராதங்க, நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே 3 வசனத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. ஆமென். விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பரீட்சையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன கொடுக்கிறாரு? பரீட்சை, டெஸ்ட். ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நாங்களாம் படிக்கும்போது இயர்லி 3 டெஸ்ட்டு வைப்பாங்க. குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல். அதில் சொல்லுங்களேன், 3 டெஸ்ட் தான் வைப்பாங்க அப்போல்லாம். ஆனால் இப்போ நிறைய டெஸ்ட்டு வந்துருக்குது. ஆமே, டெஸ்ட்டுனா டெஸ்ட்டு, அவ்வளோ டெஸ்ட்டு. அதில் மந்த்லி டெஸ்ட்டு வருது, வீக்லி டெஸ்ட்டு வருது, ரிவிஷன் டெஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் டெய்லி இன்றைக்கி பாடம் நிறுத்திட்டாங்க, மறுநாள் டெஸ்ட்டு. அதில் சொல்லுங்களேன்.
இன்றைக்கி பாடம் நடத்தினா மறுநாள் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு. இப்படிப்பட்ட டெஸ்ட்டு ஸ்கூலில் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட டெஸ்ட்டு உங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? நித்தம் டெஸ்ட்டு. ஐயோ தாங்க முடியலையே, ஐயோ தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஓடி போயிடுவாங்க. இயேசுகிட்ட வந்ததும் போகிறோம், இவ்வளோ டெஸ்ட்டு நமக்கு வேணாம்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல மாட்டேன்றங்களே. ஆமென். அந்த விசுவாசத்தில் நீ நிற்க வேண்டும். மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது ஒரு நங்கூரம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? அவ்விசுவாசமாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ண வேண்டும். ஆமென் சொல்லாமா? உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் விசுவாசத்தோடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காக நீ காத்து கொண்டு இருப்பாயானால் அந்த பொறுமை என்ன பண்ணும்? விசுவாசத்தினால என்ன வருது? பொறுமை வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உனக்கு விடுதலை தரும் வரையில், கர்த்தர் உனக்கு வெற்றியை தரும் வரையில், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரும் வரையில் என்ன பண்ணணும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி காத்து கொண்டு இருக்க வேண்டும்? விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். இந்த பிரச்சனை எனக்கு இல்லை, இந்த பிரச்சனை கர்த்தருடையது. ஆமென் சொல்லாமா? ஞானத்தான எடுத்த பிள்ளைங்க என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை கர்த்தருடையது. ஏன்னா நான் இந்த மாம்ச சரீரத்துக்கு மரிச்சாச்சு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாம்ச சரீரத்துக்கு மரிச்சாச்சு. இனிமேல் இந்த சரீரத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமென் சொல்லாமா? பிரச்சனை வந்ததுன்னா அது யாருக்கு காரணம்? கர்த்தருக்கு தான். அல்லேலூயா சொல்லாமா? அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் சைலண்டாக இருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சிருங்க. நீ சுமக்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தன் வழியில் என்ன பண்ணா, தலையில் மூட்டை தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அவன் பின்னாடி ஒரு மாட்டு வண்டி ஒன்று வருது. மாட்டு வண்டி வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறான்? அந்த மாட்டு வண்டிக்காரன் சொல்கிறான், ஏயா தலையில் சுமந்துட்டு போகிற, அந்த மூட்டையை எங்கே வை அப்படின்னா. ஏறி உட்காந்துக்க, நான் கூட்டும் போகிறேன் அப்படின்னா. இவன் ஏறி உட்காந்து மூட்டையை தலைமையில் வச்சுக்கிறான். இல்லைல்ல சொல்லுங்களேன். வண்டியில் ஏறி சொன்னான், வண்டியில் ஏறி உட்காந்து மூட்டையை எங்கே வச்சுருக்கான்? தலைமையிலே வச்சுட்டு இருக்கான். இல்லைல்ல சொல்லுங்களேன். அது மாதிரி தான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. பரலோக போகக்கூடிய வண்டியில் ஏற சொல்லிட்டார் ஆண்டவர். பரலோக வண்டியில் ஏறுங்க, ஜிகுபுக்கு வண்டியில் ஏறுங்க அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏறின பிறகு இப்போ என்ன பண்ணும்? மூட்டையத்துக்கு மேலே சொந்துக்கிட்டு இருக்கோம். அலையில சொல்லுங்களேன். அலையில சொல்ல மாட்டேன்றங்களே. ஆமென் சொல்ல மாட்டேன்றங்களே. ஆமென். அப்படியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஆமென் சொல்லாமா? அலையில ஞானமோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் ரட்சிப்பை கொடுத்தது எதுக்குன்னு கேட்டாங்களா? இந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கப்பா, என் வண்டியில் ஏறி உட்காந்துக்க. நீ இலையில சொல்லுங்களேன். என் வண்டியில் ஏறி உட்காந்துக்குங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த வண்டியில் ஏறி உட்கார சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறோம்? ஏறி உட்காந்து கூட என்ன பண்ணுறோம்? நம்ம தலையில் இருக்க சுமைய இறக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஆமென் சொல்லாமா? பாரத்தை கர்த்தர் மேலே வச்சுருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் என்ன சொல்கிறார்? அவர் நான் சுமை தாங்கி என்று சொல்லுகிறார். முன்னெல்லாம் வழி ஓரத்தில், நாட்டுப்புறத்துலாம் வழி வரும் வழியில் அங்கங்கே என்ன பண்ணுவாங்க? 2 கல் நேற்றுட்டு மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க. தலைக்கு நேரம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது தலையில் இருக்க மூட்டையை தூக்கி அந்த இது மேலே வச்சிடலாம். அந்த கல் மேலே வச்சுட்டோம்னா அது பேரே என்ன? சுமை தாங்கி. அது பேர் என்ன? சுமை தாங்கி கல். அல்லேலூயா சொல்லுங்களேன். வழியில் போகிறவங்க பாரம் தூக்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த தலையில் இருக்க மூட்டையை தூக்கி அந்த கல் மேலே வச்சுருவாங்க. அகலமாக இருக்கும் அந்த கல் மேலே வச்சுருவாங்க. அது கொஞ்ச நேரம்
அது கல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் இலைப்பாக இருப்பாங்க, தலையில் கொஞ்சம் இலைப்பாக இருப்பாங்க. அலையில் சொல்லுங்களேன். அதுக்காக அந்த கல்லை வச்சுருப்பாங்க. அதே போல் ஆண்டவர் வழி நடுக அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சுமை தாங்கி நான் இருக்கும்பா, சுமை தாங்கி நான் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஆமென் சொல்லாமல். அதனால் நீ என்ன பண்ணாத, வருத்தப்படாத, பாரப்படாத. ஆமென். வருத்தப்படாமல் பாரப்படாமல் உன் சுமை என்ன பண்ண என்கிட்ட கொடுத்துரு, நான் சுமக்கிறேன் அப்படின்ட்டார். அலையில் சொல்லாமல். இப்போ எத்தனை பேர் பாரத்தோடு இருக்கேன் எனக்கு தெரியாது. கடன் பிரச்சனை பாரமாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் குறித்த பாரமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், இல்லை வேறு தொழிலை பொறுத்து பாரமாக இருக்கலாம். எந்த பாரமாக இருந்தாலும் எங்கே வச்சுருங்க, கர்த்தர் மேலே வச்சுருங்க. அலையில் சொல்லுங்களேன். நீங்கள் சுமக்காதுங்க. அலையில் சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேர்கிட்ட பாரம் இருக்குது எனக்கு தெரியாது. எல்லா பாரத்தையும் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சின்ன ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். அது எந்த பாரமாக இருந்தாலும் சொல்லுங்கள். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அந்த பிரச்சனையை நீக்கி போடுவார். அல்ல சொல்லாமல் எல்லாம் கொஞ்சம் முழங்கால் படிங்க. சின்ன ஜெபம் பண்ண போகிறோம், சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கள். எல்லாரும் மேலே கையை உயர்த்துங்க, மேலே கையை உயர்த்துங்க. அப்பாவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, என்னுடைய பாரங்களை உமது வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய பாரங்களை எல்லாவற்றையும் நீக்கிவிடும். எனக்கு விடுதலை தாரும். பார சுமையை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உட்கார். உங்கள் பாரத்தெல்லாம் நீக்கி போட்டாருப்பா. கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமல் அங்கே சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனைகள் அதிலே நீங்கள் அகப்படும் போது என்று சொல்லப்படுகிறது. அப்போது பலவிதமான சோதனைகளை நாம் என்ன பண்ணுறோம், சோதனைகளை நாமே உண்டாக்குகிறோம். அல்லேலூயா சொல்லாமல் சோதனைகளை நாமே உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த சோதனையில் போய் சிக்கிக்கொள்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றங்களே. அந்த சோதனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நேரத்திலே தான் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அதான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென் சொல்லாமா. ஒரு சோதனை உனக்கு வருகிறது, பிரச்சனை உனக்கு வருகிறது, ப்ராப்ளம் வருது, கஷ்டங்கள் வருது, கண்ணீர் இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சொல்ற 3ஆம் சொல்றாரு, உங்கள் விசுவாச பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு பொறுமையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பொறுமை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லாம நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். பிரச்சனை வந்தது அப்படி சொன்னால் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஐயோ எனக்கே சந்தனை, எனக்கே பிரச்சனை, எனக்கே இந்த குடும்பத்தில் பிரச்சனை சொல்லாத. அனைவரும் இப்படி தான் வேதனைப்படுறோம். எனக்கு தான் அந்த பிரச்சனை வருது, எனக்கு தான் சோதனை வருது, எனக்கு தான் இது பிரச்சனை வருது. டாட்டா பிர்லாவை எடுத்துக்கோ, அம்பானியை எடுத்துக்கோ, அவனுக்கு பிரச்சனை இருக்குப்பா. ஆமே. எல்லாரும் பணக்காரனு கூட பிரச்சனை தான் இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நீ விடுதலை பெறணும் அப்படி சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பொறுமையோடு இருப்பா. அந்த பாரத்தை எங்கிட்ட கொடுத்துருன்றார். ஒரு பொருத்தனை பண்ணு. ஆமே சொல்லுங்களேன். ஒரு பொருத்தனை பண்ணி
அதன் பிறகு என்ன பண்ணணும், அந்த பொருத்தனையில் நிலைத்திருக்கணும். இல்லையில சொல்லுங்களேன். பொருத்தனை பண்ண அப்படி சொன்னால் பொருத்தனை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். இல்லையில சொல்லுங்களேன். இல்லையில சொல்ல மாட்டேன்றங்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருத்தனையோடு நீ வந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் அந்த பொருத்தனை கேட்டு உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எதுவாக இருக்குது? அநேக குடும்பங்களிலே நான் பார்க்குறேன், கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. கடன், பணக்கடன், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த கடன் பிரச்சனையால் வட்டி கொடுத்து அவங்களால முடியல, வட்டி கொடுக்க முடியல சில குடும்பங்களில். அல்லேலூயா சொல்லுங்களேன். வட்டி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? வருமானம் இல்லை, வட்டி கொடுக்கணும், வட்டி கட்டணும், என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? இதுக்கு விடுதலை யாரு? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லாமா? இதுக்கு விடுதலை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உனக்கு கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணணும், இனி கடன் வாங்க மாட்டேன். இனி செத்தால சாவ, பட்னி இருந்தாலும் இருப்பேன், கூழு தண்ணி குடிச்சிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு பட்னியாக இருப்பேன், கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி சாப்பிட மாட்டேன். இல்லையில சொல்லுங்களேன். கடன் வாங்கி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். இல்லையில சொல்லுங்களேன். எந்த காரியமாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி நீ கடன் வாங்க மாட்டேன் என்று கர்த்தரை நீ பொருத்தனை பண்ண அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீ என்ன பண்ணுவ? கர்த்தர் இந்த நாளில் கடனை உன தீர்த்து விட்டுருவார். கடனை கோடி பணமாக இருந்தால் கூட கடனை தீர்த்து விட்டுருவார். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? நீ மறுபடியும் அதே பழக்கத்துக்கு போவேன். இல்லையா சொல்லுங்களேன். மறுபடியும் அதே கடன் பிரச்சனைக்கு போவேன், கடன் வாங்கிறதுக்கு போவேன், சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கடன் வாங்க போவேன். இல்லையா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு கூட இருக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றங்களே. ஆனால் தான் இந்த கடனை அடைக்காமல் இருக்க காரணம் இதுதான். பொருத்தனை பண்ணி பொருத்தனையிலேருந்து நீ ஸ்டாண்ட் பண்ண அப்படி சொன்னால் உன் கடன் பிரச்சனை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அல்லையில சொல்லுங்களேன். அல்லையில சொல்லுங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கோடி கோடியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்து போடக்கூடிய தேவனை என்னோட தேவன். அல்லையில சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றங்களே. டீனேஜில் ஒரு பிரதர், பிராமின் பிரதருங்க. அந்த பிரதர் ஆக்சுவலி வந்து 32 கோடி அவருக்கு கடன் பேங்க்கில். எவ்வளோ? 32 கோடி அவருக்கு கடன். பேங்க்காரன் நோட்டீஸ் கொடுத்துட்டான். வித்தின் a வீக் 15 days நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா பேங்க் கம்பெனி சீல் வச்சிடும் சொல்லிட்டான். பேங்க் கம்பெனியை சீல் வச்சிடும் சொல்லிட்டான். எவ்வளோ பணம்? எவ்வளோ பணம்? 32 கோடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அல்லையில சொல்லுங்களேன். 32 கோடி பணத்தை கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இல்லைல்ல சொல்லுங்களேன். அப்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் கம்பெனியில் இருக்க ஆளுங்களாம் அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டார். ஒரு பாய்சன் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டார். செத்துடணும், இந்த அவமானத்தை தாங்க முடியாது, செத்துட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. உள்ளே உட்காந்துட்டு இவர் அழுதுட்டுருக்கார். அழுதுட்டு நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அந்த பாட்டில் தொட போகிறார். தொட போகும்போது கையை கூட வைக்கல. பத்ரிநாத் சவுண்டு வருது. பத்ரிநாத் என்ன செய்ய போகிற? சவுண்டு வந்தோடனே பயந்துட்டார் இவர். இல்லை சொல்லுங்களேன். ஒரு அதட்டுற மாதிரி சவுண்டு வந்து, பத்ரிநாத் என்ன பண்ண போகிற? சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன்? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா சந்தோஷமாக கம்பெனி நடத்துவேன். கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா எனக்கு நீ ஊழியம் செய்றியா? யாருங்க நீங்கள் கேட்குறாரு. அப்படி யாரு நீங்கள்? அதான் இயேசு. அல்லேலூயா. கடன் பிரச்சனை நான் தீர்த்து விட்டேன்னா எனக்கு ஊழியம் செய்றியா அப்படின்னு கேட்டார். இவர் வேறு வழி இல்லை. இல்லை சொல்லுங்களேன். செய்கிறேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டேங்க. 2வது நாள் இவர் எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்க, கவர்மெண்ட் கொட்டேஷன் ஒன்று. அது வந்து 38 கோடி. அது 38 கோடி. அல்லேலூயா. அந்த 38 கோடிக்கு பெர் இயர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அந்த பெரிய 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 30% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போட்டு எஸ்டிமேஷன்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செக் ஒன்று அனுப்பிச்சி விட்டாங்க. அது நியர்லி 35 crores. இவங்க 32 தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இவர் 32 தான் பேங்க் லோன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செக்கு வந்தது. செக்கு பார்த்த உடனே இவர் ஷாக் ஆச்சு. இவருக்கு என்னடா அது இது. ஆனால் அந்த இதெல்லாம் மெட்டீரியல் என்ன கொட்டேஷன் அமிச்ச மெட்டீரியல்லாம் இவர்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது பண்ண ஆரம்பிச்சிட்டார், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதை கவர்மெண்ட்டில் கேட்டார். இவர் கேட்குறாரு, இந்த பிளான்ட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறேங்க? இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் நான் வந்து சப்ளை பண்ணுறேன், இந்த கெமிக்கல் நான் தான் சப்ளை பண்ணுறேன், நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், வேணா கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டாப்புல. டன்னு கணக்கில் ஆர்டர் வந்துடுது. அல்லேலூயா. கடனை தீர்ந்து போச்சு. ஆமென். பேங்க்கில் கொண்டு போய் கட்டியாச்சு. 32 கோடி கட்டியாச்சு. மீதி 2 கோடி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை சொல்லுங்களேன். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டரும் இதுவாகி போச்சு. அல்லேலூயா சொல்லாமல் கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஃபர்தராக ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுது. ஆமென். அதுவே குரோஸ் கணக்கில், டன் கணக்கில் ஆர்டர் வந்துடுது. கெமிக்கல் ஆர்டர் வந்துடுது. இந்த ஆர்டர் வந்த உடனே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்டர் வந்துடுது. பேங்க்கு லோனை கட்டியாச்சு. கிளியர் ஆகி போச்சு. இப்போது அமேசான் ஃப்ரீ ஆகிட்டார். இல்லைல்ல சொல்லுங்களேன். ஃப்ரீ ஆன உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டார். இல்லைல்ல சொல்லாமா. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கம்பெனியை அந்த ஆர்டரோடு லீஸ் கொடுத்துட்டார். இல்லைல்ல சொல்லுங்களேன். லீஸ் கொடுத்துட்டார். லீஸ் கொடுத்துருப்பாடு இந்த ஆர்டரில் கமிஷன் வேறு வருது. அது இல்லாமல் இந்த லீஸ் கொடுத்த அமௌண்ட்டு ஒன்று வருது. இல்லைல்ல சொல்லுங்களேன். இப்படி மாதத்துக்கு வருமானம் அவருக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் வருமானம் வந்தது. இல்லைல்ல சொல்லுங்களேன். 75 லட்சம் வருமானம் வந்தது. அந்த 75 லட்சம் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் ரூம் மட்டும் அவர் கொடுக்கல, லீஸ் கொடுக்கல. அந்த ஆஃபீஸ் ரூம் மட்டும் அவர் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமை அவர் ஆஃபீஸ் ரூமாக வச்சுக்கிட்டார். இல்லைல்ல சொல்லுங்களேன். இப்போவும் டெய்லி அந்த ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்கு போகிறார். கம்பெனி உள்ளே போகிறதே கிடையாது. கம்பெனி லீஸு விட்டாச்சு. இல்லைல்ல சொல்லுங்களேன். அது பாட்டுக்கு மாதம் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அமௌண்ட்டு. இல்லைல்ல சொல்லுங்களேன். அந்த அமௌண்ட்டு எடுக்கிறதே கிடையாது அப்போது. இல்லைல்ல சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு பொருத்தனை பண்ணுவாயானால் கர்த்தர் கண்டிப்பாக ஆண்டவரும் பிரச்சனையை தீர்த்து போட வல்லவராயிருக்கிறார். நீ பொருத்தனை பண்ணணும். அதாவது எந்த ஆசீர்வாதமே, உபாகம் 28 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வசனத்தை எடுத்து வாசிங்களேன். உபாகம் 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு பலிக்கும், உன்மேல் உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். 2வது, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால், அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா. சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாது. 2வது, ஆண்டவரை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றங்களே. அப்போது நம்முடைய வாழ்க்கை, இப்போ யாக்கோபுக்கு வாங்க, 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? ஐயோ இந்த பிரச்சனை ஏன் தான் வருதோ அப்படி சொல்லக்கூடாது. நம்மளாம் அப்படி தான் சொல்லுவோம். அப்படி தானே? நம்ம என்ன சொல்லலாம்? பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லையா சொல்லுங்களேன். நன்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நீ சொல்லிட்டு என்ன பண்ணு, பொறுமையோடு காத்திருக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறாரு, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணெய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. மூஞ்சை தூக்கி வச்சுக்கூடாது. சில பேர் அப்படி தான், இதெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா வச்சுப்பாங்க மூஞ்சை, அப்படியே இது மாதிரி வச்சுப்பாங்க. ஒன்றும் அப்படியே கொள்ளை என்னமோ இது பண்ண மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. அல்லையில சொல்லுங்களேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லையில தேவ பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷமாக இருக்கணும். அல்லையில சொல்லுங்களேன். பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், ப்ராப்ளம் வரக்கூடிய நேரத்தில், இழப்பு வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 4ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீ எப்போ நீ பொறுமையா இருக்கியோ, சாந்தமா இருக்கியோ, கர்த்தருக்காக காத்திருக்கியோ, அப்போ என்ன பண்றாரு ஆண்டவர், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா சொல்லாமா? உனக்குள்ளே ஆண்டவர் பூரண கிருபை, பூரண ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. தேவனை தூஷிக்க கூடாது. அநேகர் தேவனை தூஷிக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லையில சொல்ல மாட்டேன்றாங்களே. என் தேவனுக்கு தெரியும் உன்னை எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்போ உயர்த்தணும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லையில சொல்லுங்களேன். பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, வேதனை வருதா, இழப்பு வருதா, பரவாயில்ல, அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அல்லையில சொல்லுங்களேன். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த சோதனையில் என்ன பண்ண, பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையானது என்ன பண்ணுது, உங்களுக்கு பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லையில சொல்லாமா? அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பூரண கிரியை ஆண்டவர் செய்ய முடியும். ஆமென். பொறுமை இல்லாமல் வாயை விட்டுட்டு வளவல்ல வாய் பேசக்கூடாது. பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் வாயில் என்னென்ன பேசிடுவாங்க, பதட்டத்தில் பேசிடுவாங்க. ஆமென். வேதனையில் பேசிடுவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு பொங்கி வரும் பாருங்க. ஐயோ 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 ஐயோ, வேதனை வரட்டுமே, பிரச்சனை வரட்டுமே. யோபுடைய வாழ்க்கையில் இழந்தவைகள் அவங்ககிட்ட இருக்கிறதே ஒன்றுமே கிடையாது. அதில் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்தை இழந்துட்டான், விளைச்சல் இழந்துட்டான், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த பிறகு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இருக்குதுன்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. வீடு இழந்துட்டான். வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து போச்சு. பிள்ளைகள் வீடும் இடிஞ்சு விழுந்து போச்சு. பிள்ளைகள்லாம் 10 பேர் ஒரே வீட்டில் போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரே நாளில் 10 பிள்ளைகளை செத்துவிட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க ஒரே நாளில் செத்தாங்க. ஒன் பை ஒன். அந்த முடிஞ்ச உடனே, அந்த காலை வெளியில் போன உடனே உனத்து ஓடி வரான். ஓடி வந்து ஒட்டங்கள்லாம் போயிடுத்துன்றான். உனத்து ஓடி வரான். மாடுகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்றான். உனத்து ஓடி வரான். ஆடுகள்லாம் போயிடுத்து அப்படின்றான். அல்லையில சொல்லுங்களேன். இப்படி ஒன் பை ஒன் என்னாச்சு, இழப்பு. லாஸ்ட் கடைசியில் 10 பிள்ளைங்களை செத்து போயிட்டாங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் சொல்லுங்களேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் அவன் உதட்டினாலே கர்த்தரை தூஷிக்கவில்லை. ஆமே. கர்த்தரை தூஷிக்கல. கர்த்தரை ஏளனமாக பேசலை. கர்த்தரை வசப்பாடலை. கர்த்தரை திட்டலை. ஒன்றுமே செய்யலை. அல்லையில சொல்லுங்களேன். அவன் மனைவி என்ன பண்ணுறா, இவனுக்குள்ளே அது மட்டும் இல்லை, இவனுக்குள்ள வியாதியை வேற ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவ்வளோ பருக்கள். அல்லையில சொல்லுங்களேன். வியாதியெல்லாம் அப்படியே மாளமாக வெடிச்சிருக்குது. சதையெல்லாம் அப்படியே வெடிச்சு தொங்குது. நாய் நக்குதான். இவனோட சீடை நாய் நக்குதான். அல்லையில சொல்லுங்களேன். அவ்வளவு வேதியான கொடூரமான வியாதி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வியாதியிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் மனைவி சொல்றா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா. தேவனை தூஷித்து இன்னும் தேவனை புகழ்ந்துகிட்டே இருக்கிறே,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொல்லிட்டு தேவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவன் சொல்கிறான், என்னம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, பைத்தியக்காரின்னு சொல்ல, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுறியே, கர்த்தர் நன்மை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோமா அல்லவா? கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நன்மை கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோமா அல்லவா? இப்போ தீமையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ? அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். அதே போல் தீமையை அனுமதிக்கிறார், கஷ்டத்தை அனுமதி கொடுக்கிறார். கஷ்டத்தை அனுமதிக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு மனைவி கிட்ட சொல்கிறான். இல்லை சொல்லாமா? அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்கிறான். ஆமென். அப்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதனை, துன்பங்களை, பாடுகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல சொல்கிறாங்களா பாரு? அல்ல சொல்ல மாட்டேன்றாங்களே. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுங்க. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவருக்கு ஒரு ப்ரொசீஜர், அவருடைய ப்ரொசீஜர் காட்ட முடியும். என் மகன் பாரு எனக்கு உத்தமமாக இருக்கான் பாரு, என் மகள் பாரு எனக்கு உத்தமமாக இருக்கா, அவ என்னை விட்டு மறுதளிக்கலை, என்னை மறுதளிச்சு அவ தூர போல, என்னை விட்டு தூர போல, என்னை மறுதளிக்கலை, என்னை பகைக்கலை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும்? உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு யோபுல அந்த வசனத்தை வாசிக்கும் 1ஆம் அதிகாரம். நான் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இல்லைம்மா, அது இல்லைம்மா, எட்டாம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. ஒன்று வாசிங்க. ஊத் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இப்படி ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. 2 வாட்டி சாட்சி சொல்றாரு. முதல் வசனமே சாட்சி உள்ள வசனம், அங்கே 8ஆம் வசனமும் சாட்சி உள்ள வசனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் உத்தமனாய் இருந்தால் அது மாத்திரமல்ல, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்படி எனக்கு பயந்து இருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நேரத்தில், எல்லா விதமான சோதனை வரக்கூடிய நேரத்திலும் அவன் என்னை மறுதளிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. ஆமென். அங்கே சொல்கிறா பாருங்க, 22 வாசிங்களேன். 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அடுத்தது 2:10 வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? உதட்டில் எந்த தவறான வார்த்தை பேசவே இல்லை. உதட்டில் தவறான வார்த்தை எதுவும் பேசாம தன்னுடைய உதடை காத்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே சொல்ற பாவம் செய்யவில்லை, உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, பதட்டமாக எதுவும் பேசலை. அப்போது ஆண்டவரை பதட்டமாக பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆயிடுது? பாவமாக மாறிடுது. ஆமென் சொல்லாமா? ஆண்டவரை நம்ம தூஷிக்கிற காரியங்கள், ஆண்டவரை திட்டக்கூடிய காரியங்கள் எல்லாமே எப்படி ஆகிடுது? பாவமாக மாறிவிடுது. அதான் பாருங்கள், அதான் சொல்கிற உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென் சொல்லாமா? உதடுகளினால் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக எதுவும் பாவம் செய்யவில்லை. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆகுது? பாவமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா?
அப்போ அந்த பாவம் உதடுகளினாலே பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன ஆகிடும்? கட்டாயிடும். ஆமே. அப்போ உதடுகளினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். கரங்களை விடுத்து அல்லேலூயா சொல்லாமா? இங்கே அங்கே பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. என் சகோதரரே, யாக்கோப்பு 1:2. என் சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பரீட்சை. அந்த பரீட்சைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பரீட்சை கொடுப்பார், டெஸ்ட் கொடுப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக டெஸ்ட்டை எழுதுது. இப்போ இதெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் இல்லை, இது ப்ராக்டிக்கல் டெஸ்ட். இது என்ன டெஸ்ட்? இது என்ன கவனிக்க, என்ன டெஸ்ட்? இது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. ஆமே, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய டெஸ்ட்டு. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நம்ம ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. ஆமே சொல்லாமல். அப்போது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே சொல்லாமல். அப்போது ரிட்டன் டெஸ்ட் இல்லை, இது ஆவிக்குரிய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. இது ஆவிக்குரிய டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்? இது ஆவிக்குரிய டெஸ்ட். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அநேக டெஸ்ட்டுகள் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அநேக டெஸ்ட்டுகள் ஆண்டவர் கொடுப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொன்னாலே டெஸ்ட் அதிகமாக வரும். பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அநேக சோதனைகள் உண்டு. வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அநேக சோதனைகள் வரும். ஆமே சொல்லாமா? சோதனையே வராமல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ பரிசுத்தம் ஆவதற்கு விரும்பலைன்னு அர்த்தம். பரிசுத்தம் ஆவதற்கு இன்னும் எண்ணெய் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? நீ பரிசுத்தம் ஆவதற்கு விருப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் அநேக சோதனைகள் நமக்கு வரும். ஆமே சொல்லாமா? அநேக டெஸ்ட்டுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையிலே நாம் எவ்வளவு பொறுமையை கையாளுறோம் அதான் பார்க்குறார் ஆண்டவர். ஆமே சொல்லாமா? ஆமே சொல்ல மாட்டேன்றங்களே. இந்த பொறுமையை ஆண்டவர் சோதிக்கும்படியாக நமக்கு சில காரியங்களை அனுமதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்வார். செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கர்த்தரை தூஷிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? மாறாக நீ என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களை அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். அதுதான் மெயின். மத்தேயு 11:19 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். 29 வசனம் பாருங்க. அதுக்கு முன் வசனம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அடுத்தது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். உனக்கு இளைப்பாறு எப்போ தரும், எப்போ கிடைக்கும் அப்படி சொன்னாக்கா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஆமே சொல்லாமா? உனக்கு இளைப்பாறு கிடைக்கணும் அப்படி சொன்னா என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிரச்சனை வந்ததுன்னா நீ தாழ்மையா என்ன பண்ணணும்? சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உன் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல நீங்க போயிடும். ஆமே, சாந்தமாக இரு, சாந்தமாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையா இருங்க. தாழ்மையில என்ன அப்படின்னா என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள், அதான் தாழ்மை. அல்ல சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நமக்குள்ளே நம்முடைய இதயத்தில் நம்ம பேசி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி தாழ்மையோடு இருக்கக்கூடிய நேரத்தில், சாந்தத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பிரச்சனை என்ன பண்ணுவார்? பனி போல நீக்கி போட்டுருவார். ஆமே சொல்லாமா? பாரங்கள் கவலைகள் வரக்கூடிய நேரத்தில் ஒன்றும் செய்யாதுங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு ரூமில் போய்ட்டு சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க.
வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பிரச்சனை பார்க்காத. பிரச்சனை பார்த்தேன்னா பிரச்சனை தான் உனக்கு முன்னாடி தெரியும். பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய இயேசுவை பார். ஆமென். பிரச்சனை பார்த்தா பிரச்சனை தான் தெரியும். பிரச்சனையிலேருந்து விடுதலை தரக்கூடிய இயேசுவை பார். எப்படி பார்க்கணும்? உன் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக போய் உக்காந்துக்கு. செல்ஃபோனை கூட எடுத்துகிட்டு போகாத, வெளியில் ஆஃப் பண்ணி வச்சிரு. இல்லைல்ல சொல்லுங்களேன். செல்ஃபோனை உனக்கு கெடுதல் உண்டாக்கும். அப்போ தான் எவனா கடங்காரன் ஃபோன் பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அல்லையில சொல்லுங்களேன். அல்லையில சொல்ல இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லையில சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றங்களே. அதெல்லாம் எடுத்து போய் இந்த ஃபோனை எடுத்து போய் என்ன பண்ணு, மேலே வச்சுருங்க. எங்கே இதில் கொண்டு போய் வச்சுட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, உள்ளே போய் உட்காந்துங்க. அல்லையில சொல்லுங்களேன். ஒரு மணி நேரம் சைலண்ட்டாக சாந்தமாக உட்காந்து பாருங்கள். உட்கார முடியுமா? ஒரு மணி நேரம் சாந்தமாக உட்கார முடியுமா? ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார முடியுமா? இதுதாங்க கஷ்டம் எனக்கு. ஒரே இடத்துல 1 மணி நேரம் உட்காரனாகுது. என்னங்க இது? நான் எப்போ பார்த்தா துருன்னு வேலை செய்துட்டு இருப்பேன். நான் என் காலை எப்பவுமே ஓடிக்கினே இருக்கும். நான் காலை ஓடிக்கினே இருக்கும். அல்லையில சொல்லுங்களேன். நான் ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஆள் இல்லை. என்னை போய் ஒரு ரூமில் போய் உட்கார சொன்னா எப்படி சார்? அல்லையில சொல்லுங்களேன். அப்படி கிடையாது. அல்லையில சொல்லுங்களேன். உனக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்குதோ இல்லையோ, உன் பிரச்சனை தீரும் வரையில் என்ன பண்ணனே, 1 மணி நேரம் போயிட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கண்ணை திறந்துட்டு பண்ணாத. அப்படியே பார்த்துட்டு எதனா வருதோ, கருப்போ அதனா வருதோ நான் பார்த்துக்கினே பண்ணாத. அல்லையில சொல்லுங்களேன். கண்ணை தந்தால் பிசாசு வந்து முன்னாடி நிற்பான். அல்லையில சொல்லுங்களேன். கண்ணை திறக்காதுங்க, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடினா கர்த்தரை பார்க்கலாம். ஆமென் சொல்லாமல் கண்ணை மூடினா கர்த்தரை பார்க்கலாம். கண்ணை திறந்தால் பிசாசை பார்க்கலாம். அல்லையில சொல்ல எதை பார்க்கணும்? நீங்கள் கர்த்தரை பார்க்கணும். ஆமென் சொல்லாமல் கர்த்தரை பார்க்கணும். என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்களை மூடி என்ன பண்ணணும்? மாம்ச கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களாலே இயேசுவை பார்க்கணும். அல்லையில சொல்லுங்களேன். இயேசுவினை பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். அந்த 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலி நீ செலுத்த 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 உன் பிரச்சனைகள்லாம் பனி போல நீங்கி போயிடும். ஆமே சொல்ல மாட்டேன்றங்களே. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையா, பிள்ளைகளை குறித்த பிரச்சனையா பரவாயில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லையில சொல்ல மாட்டேன்றங்களே. அல்லையில சொல்ல மாட்டேன்றங்களே. அல்லையில சொல்ல மாட்டேன்றங்களே. அப்போது யோவான் 14:1 சொல்கிறாரு. யோவான் 14:1 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். பிரச்சனை வருதா? இருதயம் கலங்காதுங்க. ஆமென். இருதயம் கலங்காமல் என்ன பண்ணணும்? பிரச்சனை நோக்கி பார்க்காம ஏதோ என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கணும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் இயேசு சொல்றாரு. என்னிடத்திலும் விசுவாசமா இருக்கு. இயேசு விசுவாசிங்க. 2வது பிதாவாகி தேவனை விசுவாசியுங்கள். ஆமென் சொல்லாமா? அப்படி தேவனை விசுவாசிக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உனக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அல்லையில சொல்லாமா? அல்லையில சொல்ல மாட்டேன்றங்களே. நான் விசுவாசிக்கிறேங்க, நான் இயேசு தான் விசுவாசிக்கிறேன், இயேசு தான் நம்பியிருக்கிறேன், இயேசு தான் நம்பியிருக்கிறேன், இயேசு தான் நான் நம்புகிறேன், இயேசு நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, சொல்கிற தப்பாக நினச்சிக்காதுங்க. சிலர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, 4 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஒரே பேரில். அல்லையில சொல்லுங்களேன். ஒரு அக்கௌண்ட்டில் ஏன்னா பேலன்ஸ் இருக்காது. ஒரு அக்கௌண்ட்டில் என்ன அந்த பேலன்ஸ் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் தான். அல்லையில சொல்லுங்களேன். இங்கே பேலன்ஸ் இருந்ததுன்னா நீ கலங்கவும் மாட்ட. அல்லையில சொல்லுங்களேன். பணத்தை பேங்க்கில் பணம் பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கலங்குவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்?
கிரெடிட் கார்டு இந்தப்பா ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவோம். அல்லையில சொல்லுங்களேன். பயப்பட மாட்டோம். அல்லையில சொல்லுங்களேன். ஆமென். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஜிபேயோ ஃபோன்பேயோ எதனா பண்ணி போயிட்டே இருப்போம். அல்லையில சொல்லுங்களேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாக்கெட்டில் பணமே வச்சது கிடையாது. இப்போ கார்டு தான். 10 ரூபா வாங்கிறத விட கார்டு தான். அல்லையில சொல்லுங்களேன். 10 ரூபா வாங்கிறத கார்டு, கிரெடிட் கார்டு. இது என்ன பிஸ்னஸ் தெரியல. அல்லையில சொல்லுங்களேன். 10 ரூபா கூட வச்சுக்க மாட்டாங்க. சில பேர், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா சில்லறை இல்லை எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கிரெடிட் கார்டு எடுத்து 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு டீ கடையில் போய்ட்டு 10 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. அல்லையில சொல்லுங்களேன். அல்லையில சொல்ல மாட்டேன்றாங்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் கிரெடிட் கார்டு எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பேலன்ஸ் இல்லாமல் கிரெடிட் கார்டு எடுக்க முடியாது. அப்போ தைரியமாக எடுக்கிறோன்னு சொன்னால் பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லையில சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றாங்களே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேலன்ஸ் இல்லாமல், இங்கே பேலன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆயில் சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன இல்லை, இங்கே என்ன இல்லை, பேங்க்கில் ஸ்டோரேஜில் என்ன இல்லை, என்ன இல்லை, பேலன்ஸ் இல்லை, விசுவாசம் இல்லை. சொல்கிறது புரியுதா இல்லைன்னு தெரியல. புரிஞ்சதா ஒரு அலையில் சொல்லிருப்பாங்களே, புரிஞ்சா ஒரு அலையில் சொல்லிருப்பாங்களே. எப்படி பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் ஒரு எம்டி அக்கௌண்ட் இருக்குதோ அதே போல் நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி ஏன்றாரு. விசுவாசம் உள்ளவருக்கு பார்த்து என்ன சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி அப்படின்றாரு. இஸ்ரவேலர்களை பார்த்து அதான் சொன்னார். ஆமென். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? விசுவாசம் பரீட்சையை உண்டாக்குறது. அல்லையில சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உனக்குள்ளே இருக்குதா என்று நீ என்ன பண்ணணும், அப்பப்போ என்ன பண்ணணும், சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே சொல்கிறார் பாருங்கள், மார்க் 16:14 சொல்கிறாரு, தோமாவுக்கு அடுத்து அவங்கள்ட்ட பேசுகிற பாருங்கள். இல்லைம்மா, 16:16 அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதின் மித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லாம, அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லாமா? இங்கே தோமா தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா சீசரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு தரிசனமானார், ஆண்டவர் தரிசனமானார் சொல்கிறாங்க. 10 பேரும் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் பார்த்தோன்றாங்க. தோமா மட்டும் பார்க்கல. இல்லைல்ல சொல்லுங்களேன். அப்பப்போ எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான் அவன். இல்லைல்ல சொல்லுங்களேன். அப்போ என்னடா அது நம்ம பார்க்கலையே, இவன் ஒரு இது போட்டான், ஆண்டவருடைய தழும்புகளை என் கையை போட்டு நான் பார்த்தாதான் நான் சொல்லுவேன். இல்லைல்ல சொல்லுங்களேன். அப்போ தான் நான் நம்புவேன். இல்லைல்ல சொல்லாமல் அப்போ தான் சொல்ல, காணாமல் கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னார். இல்லைல்ல சொல்லாமல் கண்டு விசுவாசிக்கக்கூடாது, காணாது யோவான் 20:29 வாசிங்க. யோவான் 20:29. இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிப்பதே பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை காணாமல், அற்புதங்களை காணாமல் விசுவாசிக்கக்கூடியவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றங்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், ப்ராப்ளங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தோமா சொல்கிற போல அவ்விசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். நீ கண்டதுனாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லாமா? 2வது, அவ்விசுவாசம் ஒருவனுக்குள்ளே இருந்தால், என்ன கவனிக்க, அவ்விசுவாசம் ஒருவனுக்குள்ளே இருந்தால் அவனை அந்த அவ்விசுவாசம்
கர்த்தரை விட்டு தூர தள்ளி போயிடும். ஒருவனுக்குள்ளே அவிசுவாசம் இருந்தால் கர்த்தரோட ஐக்கியம் கொள்ள முடியாது. அவன் கர்த்தரை விட்டு விலகி தூரம் போயக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அவிசுவாசத்தினாலே அவன் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுவான். அல்லேலூயா சொல்லாம அவிசுவாசம் அவனை கர்த்தரை விட்டு விலகி செல்ல விடும். அல்லேலூயா சொல்லாம அவிசுவாசம் உன்னை பரிசுத்தத்திலிருந்து கீழே தள்ளிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவிசுவாசம் பரிசுத்தத்திலிருந்து என்ன பண்ணும்? கீழே தள்ளிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றங்களே. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அவிசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றங்களே. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றங்களே. இப்படி அவிசுவாச குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம உபாகமம் 6:16 பாருங்க. உபாகமம் 6:16. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனை தேவனாக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லாமா. இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம பரீட்சை கொடுத்ததில்லை, நம்ம பரீட்சை கொடுக்குறோம். ஆண்டவருக்கு டெஸ்ட் பண்ணுறோம். ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறது. ஆமென். ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறது நம்ம ஆண்டவரை டெஸ்ட் பண்ணலாமா? பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பரீட்சை பாராதிருப்பாயாக. சங்கீதம் 78:18 பாருங்க. சங்கீதம் 78:18. 78:18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா. அப்போ தேவனை ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று சொல்லி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். வனாந்தரத்திலே ஆகாரத்தை கேட்கிறார்கள். வனாந்தரமான இடம், அந்த இடத்துல ஆகாரம் வருவதற்கு சாதகமே இல்லை. ஆமென். எப்படியும் வருவதற்கு முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகாரம் கேட்கிறார்கள். மட்டுமல்ல, இறைச்சியும் கேட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா. நாங்களாம் அங்கே இறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டு இருந்தோம். எங்களை அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டீரே, எங்களுக்கு ஆகாரமும் இல்லை இறைச்சியும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? வனாந்திரத்தில் காடைகளை வருஷித்தார். ஆமென். அங்கே பார்க்குறோம், 3 அடி ஹைட்டான். ஒரு காடை மேலே 1 ஹைட்டு. 3 ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து பாண்டிச்சேரி அவ்வளோ தூரம், 100 கிலோமீட்டர் தூரம். இல்லையில சொல்லுங்களேன். 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடைகள் அடுக்கி வைக்கப்பட்டுதான். அவ்வளவு பேரும் அந்த காடைகளை எடுத்து என்ன பண்ணாங்க? புசித்தார்கள். அல்லையில சொல்லாமா. அல்லையில சொல்ல மாட்டேன்றாங்களே. அவ்வளவு காடைகளை வனாந்திரத்தில் வருஷித்த தேவன். ஆமென் சொல்லாமா. என் ஜனங்களுக்காக அவர் காடைகளை வருஷித்தார். ஆமென். ஜனங்களுக்கு ஆகாரம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காடைகளை வருஷித்தார். அல்லேலூயா சொல்லாம. மத்தேயு 4:7 வாசிங்க. மத்தேயு 4:7. சாத்தானை வந்து இயேசுவை இங்கே மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது இயேசு சொல்றார். ஆமென் சொல்லாம. சாத்தா வந்து இயேசுவை சோதிக்கிறான். சோதிக்கூடிய நேரத்தில் அந்த ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை இது. அல்லேலூயா. தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆண்டவர் சோதனை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உனக்கு பரீட்சை கொடுப்பார். பரீட்சை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பரீட்சையை நீ என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். அதே சொல்லுங்களேன். பரீட்சையில் பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டு வைக்கக்கூடிய நேரத்தில் ஐயோ டெஸ்ட்டு வேணான்னு சொல்லக்கூடாது.
நம்மளாம் டெஸ்ட்டு வானான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அலையில் சொல்லுங்களேன், அலையில் சொல்ல மாட்டேன்றங்களே. நம்ம பிள்ளைங்க டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா கவனிங்க. ஏன்னா எல்லாம் கவனிங்க, டீச்சர்லாம் உட்காந்துட்ருக்காங்க, நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் கோச்சப் கொடுக்குறோம், வீட்டில் டியூஷன் வைக்கிறோம். அது இல்லாமல் நம்ம உட்கார வச்சு டேய் படிடா, டேய் படிடா, டேய் படிடா, டேய் படிடான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? உயிரை எடுத்துடுறோம். எதுக்கு? டேய் சர்ச்சுக்கு போடா, டேய் சர்ச்சுக்கு போடா, டேய் சர்ச்சுக்கு போட சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? நானே போகிறதில்ல, நீ நட வைக்கிற. பிள்ளைங்களுக்கு கோச்சப் கொடுக்குறங்க, ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய கோச்சப் எதுனா இருக்கா? பிள்ளை பாஸ் பண்ண ஏய் இல்லை மண்டு மக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற? திட்டுறான். ஆண்டவர் பார்த்து உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? சர்ச்சுக்கு வராதவங்களை பார்த்து ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார்? நான் சொல்லலப்பா. அவங்களே சொல்கிறாங்க சில பேர், தூங்கிட்டு பாஸ்டர், டயர்டாக இருக்கு பாஸ்டர், தூங்கிட்ட டயர்டாக இருக்கு பாஸ்டர். சொல்லாமா? உனக்கு ஜீவனாக இருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரே ஒரு நாள் ஒரு நன்றி சொல்ல முன்னால் முடியலையே. அலையில் சொல்லுங்களேன். ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லக்கூடாதா? 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 அது கூட கஷ்டமாக இருக்குது, டயர்டு. ஆமாம், மீதி காரியம் செய்ய சொல்லுங்க, டயர்டாக இருக்குது. டயர்டே இல்லை. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், காலைல 5 மணிக்கு போய் உட்காந்துப்பேன், லைனில் போய் கல் வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கெல்லாம் 5 மணிக்கு ஓட்டுருவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரணும் மட்டும் டயர்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அலையில சொல்லுங்களேன், அலையில சொல்ல மாட்டேன்றங்களே, அலையில சொல்ல மாட்டேங்களே, அலையில சொல்ல மாட்டேன்றங்களே. கர்த்தரை விசுவாசிக்கூடிய பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க? பின்மாற்ற போக மாட்டாங்க. அலையில சொல்லுங்களேன், அலையில சொல்ல மாட்டேன்றங்களே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென் சொல்லாமா? நீ தேவனை விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காக வாழ்வாயானால் கர்த்தர் உன்னை நீதிமான் என்று அழைப்பார். அலையில சொல்லுங்களேன், அலையில சொல்ல மாட்டேன்றங்களே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்காக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை பைபிளில் வைத்திருக்காரு. அலையில சொல்லுங்களேன், அவற்றை எல்லாவற்றையும் விசுவாச பாதையிலே வரக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் நன்மையும் கிருபை உன்னை தொடரும் என்று சொல்லுகிறார். நன்மை கிருபை உன்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ண? நீதியின் பாதையில் நடந்து செல், உத்தம பாதையிலே நடந்து செல், செம்மையான பாதையிலே நடந்து செல். நன்மையும் கிருபை உன்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜீசஸ், glory, 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 glory. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. உன் கடன் பிரச்சனை நீக்குமா? உன் கடன் பிரச்சனை நீங்கணுமா? பிரச்சனை நீங்கணுமா? பிள்ளைகளை குறித்த பிரச்சனை நீங்கணுமா? கணவரை குறித்த பிரச்சனை நீங்கணுமா? அல்ல மனைவி குறித்து பிரச்சனை நீங்கணுமா? கர்த்தர்கிட்ட முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், பிரச்சனை நீக்கி போடுவார். அல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காது. எல்லாம் எழுந்திருப்போம். காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். காணிக்கை செலுத்துவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. இயேசுதான் நீதியில் கதிரவன் உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியில் கதிரவன் உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுக வாழ்வு எந்நாளில் துளித்தது, உன் சுக வாழ்வு எந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடையை போன்றதம்மா. 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 கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் கரகம் தட்டி
தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் கொடுக்கப்பட்ட காணிக்கை தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரித்து சோதரைப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இயேசுவ நாமத்தினால செபிக்கிறோம் உங்களுடைய நல்ல பிதாவை. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு மசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் வருவாது. ஆமென். கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய